நம்முடைய சுல்தானியா பெண்கள் அரபிக் கல்லூரி மதரசாவினுடைய ஆண்டறிக்கை வாசிப்பதற்காக வேண்டி எங்களுடைய சுல்தானியா மதரசாவினுடைய தகுதிமிக்க துணை முதல்வர், இவங்களை பவர் பேங்க் ஆஃப் சுல்தானியான்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய உஸ்தாதுகள் தோய் ஊற்றுவிட்டால் அவங்க சார்ஜ் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பிலாலி ஹசரத் அவர்களை பார்த்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறிடும். அந்த மாதிரி ஒரு பவர் பேங்க் அவங்க. இப்போது எங்களுடைய கண்ணியத்திற்குரிய பேராசிரியர் பெருந்தகை துணை முதல்வர் முகமது பிலாலி ஹசரத் அவர்கள் ஆண்டறிக்கை வாசிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய பேரருளால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ தவஜ்ஜுஹின் பரக்கத்தால் நம்முடைய மதரசா சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் அரபிக் கல்லூரி 1956ஆம் ஆண்டு துவங்கப்பெற்று அதனுடைய ஸ்தாபகர் கண்ணியத்திற்குரிய சுல்தான் அஹ்மத் ஆலிம் சாஹிப் அவர்களுடைய இஹ்லாஸின் வெளிப்பாடாய் இன்றைக்கு 70 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா அவர்களுடைய சேவையை கபூல் செய்து அருள் புரிவானாக. கியாமத் நாள் வரை எந்த விதமான தங்கு தடைகளும் இல்லாமல் சீரிய முறையில் சிறப்பான முறையில் இயங்குவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. நம்முடைய மதரசா சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் அரபிக் கல்லூரியின் இவ்வாண்டினுடைய கல்வி ஆண்டின் துவக்கம் சென்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி துவங்கி 14ஆம் தேதி பாடங்கள் துவங்க பெற்றது. இவ்வாண்டினுடைய முதல் நிகழ்ச்சியாய் 16/4/2025 புதன்கிழமை முதல் 24/5/2025 சனிக்கிழமை வரை ஒவ்வொரு வருடமும் நம்முடைய மதரசாவில் நடைபெறக்கூடிய கோடைகால தீனியாத் கல்வி சிறப்பான முறையிலே நடைபெற்றது. அதிலே 140க்கும் மேற்பட்ட மாணவியர்கள் கலந்து கொண்டார்கள், பங்கு பெற்றார்கள், பலனடைந்தார்கள். அந்த கோடைகால சம்மர் வகுப்பிற்காக வேண்டி மாத்திரம் நம்முடைய மதரசாவுடைய ஆசிரியைகளை அதற்காக பயன்படுத்திக் கொள்ளாமல் நம்முடைய ரெகுலர் மாணவிகளுடைய கல்வி எந்த வகையிலும் தடைபடாமல் இருக்க கோடைகால வகுப்பிற்காக வேண்டி மாத்திரம் 6 ஆசிரியைகளை நியமனம் செய்து அவர்களுக்கான பாடம் நடத்தப்பெற்று கடைசியாக 24ஆம் தேதி மே 24இல் அதனுடைய நிறைவு விழா மிக சிறப்பான முறையில் பரிசளிப்புகளோடு நடைபெற்றது. அது மாத்திரமில்லாமல் ஒவ்வொரு வருடமும் காலத்திற்கு ஏற்றாற் போல சமுதாயத்தினுடைய சேவைகளை ஆற்றக்கூடிய நம்முடைய மதரசா சுல்தானியா சென்ற ஜூன் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நம்முடைய மதரசாவின் உஸ்தாபிகளும் இவ்வாண்டு பட்டம் பெற இருக்கக்கூடிய மாணவியர்களும் இணைந்து பெண்களுக்கான குர்பானி மசாயில் கலந்துரையாடல் முறையில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய மதரசா சுல்தானியாவின் சார்பாய் கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பாக துவக்கப்பட்ட வார இறுதி மதரசா இன்றைக்கு பெண்கள் எந்த நிலையிலேயும் மார்க்க கல்வியை இழந்துவிடக் கூடாது என்ற நன்னோக்கத்தின் அடிப்படையில் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் அல்லது வீட்டில் குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய பெண்கள் அவர்களும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை 2 மணி நேர வகுப்பாக வார இறுதி மதரசா துவங்க பெற்று இப்போது 1.5 வருடங்களை கடந்திருக்கிறது. இதில் ஆரம்பமாக 5 மாணவிகள் சேர்ந்தார்கள். தற்போது 11 மாணவிகள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 71 வாரங்களை கடந்திருக்கிறது. இதற்கிடையில் அந்த வகுப்பில் சேர்ந்த மாணவிகள் 25 சூறாக்களை தஜ்வீத் முறைப்படி மனனம் செய்திருக்கிறார்கள், துஆக்களை மனனம் செய்திருக்கிறார்கள், பெண்களுக்கான தேவையான மசாயில்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அது மாத்திரமில்லாமல் நம்முடைய மதரசாவினுடைய ஆலிமாக்கள் மற்ற மதரசாக்களுடைய ஆலிமாக்கள் சேலத்திலே இருக்கக்கூடிய ஆலிமாக்கள் எல்லாம் பலன் பெறுவதற்காக வேண்டி நம்முடைய மதரசாவுடைய சென்ற வருடத்தின் பட்டமளிப்பு விழாவில் துவங்க பெற்ற முஹஸ்ஸஸா என்ற வகுப்பு
நம்முடைய கண்ணியத்திற்குரிய சொல்முரசு அபூ தாயிர் ஹசரத் கிப்லா அவர்களுடைய சீரிய தலைமையில் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் சென்ற ஜூலை மாதம் 3ஆம் தேதி 11 ஆலிமாக்களை கொண்டு துவங்கி இருக்கிறது. அந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நிறைவு பெறும். 2 வருட பாடமாக அது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் நம்முடைய மதரசாவினுடைய மாணவிகள் கடந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஹிஜ்ரி புத்தாண்டு தொடர்பான சிறப்பு பட்டிமன்றம் மாணவிகள் மூலமாக நடத்தப்பட்டது. ஆன்லைன் மாணவிகளுக்காக வேண்டி இங்கே ஆன்லைன் மாணவிகள் பட்டம் பெற இருக்கிறார்கள். ஆன்லைன் மூலமாக அவர்களுக்கு கல்வியை கொடுக்கிறோம். எந்த அடிப்படையில் ஆன்லைன் மூலமாக மாத்திரம் அவர்கள் கல்வி கற்பதால் பலன் பெற முடியும் என்பதையெல்லாம் சிந்தனையில் கொண்டு சென்ற வருடம் 3ஆம் ஜும்ரா மாணவிகளுக்கு மாத்திரம் 2 நாட்கள் செமினார் வகுப்பு நடத்தப்பட்டது. இந்த வருடத்திலே இருந்து 1வது ஜும்ரா 2வது ஜும்ரா 3வது ஜும்ரா ஆன்லைனில் படிக்கக்கூடிய 3 ஜும்ரா மாணவிகளுக்கும் 2 நாட்கள் செமினார் வகுப்பு நடத்தப்பட்டது. அது 2 வகுப்புகளாக காலாண்டு தேர்வுக்கு பின்னால் ஒரு வகுப்பும் அரையாண்டு தேர்வுக்கு பின்னால் ஒரு வகுப்பு என்ற அடிப்படையில் காலாண்டு தேர்வுக்கு பின்னால் 16/8/2025 மற்றும் 17/8/2025 ஆகிய 2 நாட்கள் நம்முடைய ஆன்லைன் மாணவிகளுக்கான செமினார் வகுப்பு நடைபெற்றது. அதில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டார்கள். அத்தோடு நம்முடைய மஹல்லாவிற்கும் நம்முடைய மாணவிகளுக்கும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் விஷயத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்ற நன்னோக்கத்தின் அடிப்படையில் சென்ற ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஜங்ஷனில் இயங்கக்கூடிய மைக்ரோ இரத்த பரிசோதனை நிலையத்தின் சார்பாக நம்முடைய மதரசாவும் இணைந்து மாணவிகள் மற்றும் மஹல்லாவை சார்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அவர்களுக்கான ஹீமோகுளோபின் பரிசோதனை, அது மாத்திரமில்லாமல் இரத்த வகையை கண்டறிதல், உடல் எடை அளவை குறித்த அவர்களுக்கான மருத்துவ ஆலோசனை என்று கிட்டத்தட்ட மாணவிகளோடு சேர்த்து 250 நபர்கள் அதில் பலன் பெற்றார்கள். அவர்களுக்கான ரிப்போர்ட் வழங்கப்பட்டு அவர்களுக்கான நல்ல உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான ஆலோசனையும் வழங்கப்பட்டது. அதுபோல நம்முடைய மதரசா சுல்தானியாவின் சார்பாக சென்ற 6/9/2025 சனிக்கிழமை அன்று மதியம் 3 மணி முதல் இரவு 8 மணி வரை மீலாது விழா நடத்தப்பட்டது. அதற்கு பின்னால் வெளியரங்க மஜ்லிஸாக 25/9/2025 வியாழக்கிழமை அன்று மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை 1 கோடி சலவாத் சமர்ப்பண மஜ்லிஸ் என்ற பெயரில் நம்முடைய மதரசா சுல்தானியாவின் சார்பாக கடந்த 2 வருடங்களாக நடைபெறுகிறது. இந்த வருடத்தில் நாம் திட்டமிட்டது 1 கோடி சலவாத் என்பதுதான். அல்லாஹ்வுடைய பேரருளால் 1,27 லட்சம் சலவாத்துக்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரில் ஓதி சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் மூலமாக எல்லா உலக மக்களுடைய நலனுக்காக துஆ செய்யப்பட்டது. அந்த சலவாத்தில் மாணவிகளுக்கு ஆர்வமூட்ட வேண்டும் என்பதற்காக நம்முடைய மதரசாவில் ஓதக்கூடிய மாணவியர்களில் யாரெல்லாம் 1.5 லட்சம் அந்த 1 மாதத்திற்குள்ளாக 1.5 லட்சம் சலவாத்தை ஓதுகிறார்களோ அவர்களுக்கான ஊக்கப்பரிசும், மக்தப் மதரசா மாணவ மாணவிகளில் யாரெல்லாம் 15,000த்திற்கும் மேற்பட்ட சலவாத்துகளை ஓதுகிறார்களோ அவர்களுக்கான பரிசு என்று தீர்மானிக்கப்பட்டு 27 நபர்களுக்கு அதற்கான பரிசுகள் வழங்கப்பட்டது. அதுபோல இந்த சேலம் மாநகருக்கு யாரெல்லாம் என்ன பெரும் உலமா பெருமக்கள் வருகை தருகிறார்களோ அவர்களை அழைத்து பாடத்திற்கு எந்த விதமான தொய்வும் இடைஞ்சலும் இல்லாமல் அவர்களை கொண்டு மாணவிகளுக்கு நல்ல பல கருத்துக்களை கொண்டு வந்து சேர்ப்பது நம்முடைய மதரசா நிர்வாகத்தின் வளமை. அந்த அடிப்படையில் நம்முடைய சேலம் மாநகருக்கு கடந்த 8/10/2025 புதன்கிழமை அன்று சிறப்பு விருந்தினராக கண்ணியத்திற்குரிய அபூபக்கர் உஸ்மானி ஹசரத் அவர்கள் வருகை தந்து மாணவிகளுக்கு நல்ல பல ஆலோசனைகளை வழங்கினார்கள். அதுபோல நம்முடைய மாணவிகள் அவர்களுடைய பாடத்தினுடைய திறன் மாத்திரம் அல்லாமல் அவர்கள் எல்லா நிலைகளிலேயும் தங்களுடைய திறன்களை வளர்த்த வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் நம்முடைய மாணவியர்களுக்கு நம்முடைய மதரசாவினுடைய உஸ்தாதுகளின் சார்பாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு தமிழில் நம்முடைய மதரசால தர்பியத்தில் சேரக்கூடிய மாணவிகள் நிறைய பேருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு முழுமையாக தெரிவதற்கு வாய்ப்பு இருப்பதில்லை. அதனால அதற்காக வேண்டி ஒரு புத்தகம் நம்முடைய மதரசாவிலேயே தொகுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த புத்தகத்தை இந்த வருடம் நேரடி வகுப்பில் பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்களுக்கு அவர்களுக்கு ஒரு மாத காலம் அவகாசத்தை கொடுத்து அந்த மாணவிகள் முழு வரலாறையும் அவர்கள் செமினாராக நடத்த தயாராகணும். முழு வரலாறையும் அவங்க படிச்சிருக்கணும். அவங்களுக்கு எந்த பகுதியும் பிரித்து கொடுக்கப்படாது. அந்த செமினார் நடக்கக்கூடிய அந்த தினத்தில் அந்த வரலாறை 10 தொகுப்புகளாக பிரித்து நம்பர் போட்டு பிரித்து வச்சிருப்போம். அங்கே நம்பர் எடுக்கும் போது யாருக்கு நம்பர் 1 வருதோ அவர்கள் அதன் முதல் தொகுப்பை செமினாராக நடத்தணும்.
யாருக்கு நம்பர் 2 வருதோ அவங்க 2வது தொகுப்பு. இதுல நமக்கு என்ன நற்பலன் கிடைச்சதுன்னு சொன்னா, பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்கள் நபி அவர்களுடைய வரலாறை முழுமையாக தெரிந்து கொண்டார்கள் ஒன்று. இன்னொன்று, அவர்கள் பிறருக்கு அந்த வரலாறை சொல்வதற்கான நல்ல வாய்ப்பையும் பெற்றார்கள். அந்த செமினார் வகுப்பு 2 அரங்கங்களாக, ஒன்று நம்முடைய மதரசா வளாகத்தில் நடத்தப்பட்டது. அடுத்து 2வதாக 9/11/2025 ஞாயிற்றுக்கிழமை ஜங்ஷன் அம்மாபாளையம் பள்ளிவாசல் நடைபெறக்கூடிய வார இறுதி மதரசாவின் மாணவியர்களுக்கு முன்னால் நம்முடைய மாணவிகள் அந்த செமினார் வகுப்பை நடாத்தி தந்தார்கள். அது மாத்திரமில்லாமல் நம்முடைய மதரசா சுல்தானியா மாணவியர்களுடைய கல்வியினுடைய மேம்பாட்டில் நம்முடைய மதரசாவுடைய நிர்வாகமும் உஸ்தாதுகளும் எவ்வளவு தூரம் அதிகமான மெனக்கிடுதல் செய்கிறார்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்றாய் நம்முடைய சேலத்தை தலைமையாக கொண்டு இயங்கக்கூடிய தமிழ் மாநில இமாம்கள் பேரவை, அதன் மூலமாக ஏராளமான சேவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் நடைபெறக்கூடிய மீலாது மாநாட்டில் ஒவ்வொரு புதுமையான முயற்சிகளை இமாம்கள் பேரவை செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த வருடம் இமாம்கள் பேரவையின் சார்பாக பொதுமக்களுக்கான தேர்வை மிஸ்வான் மதரசா மாணவிகளுக்கான தேர்வு என்று திட்டமிடப்பட்டது. அப்போ நவீன மசாயில்களை கொண்டு மிஸ்வான் மதரசாவுக்கான தேர்வு திட்டமிடப்பட்டு அவர்களுக்கான ஒரு புத்தகம் வழங்கப்பட்டது. அந்த தேர்வில் நம்முடைய மதரசாவில் பயிலக்கூடிய நேரடி ஆன்லைன் மாணவியர்கள் கலந்து கொண்டார்கள். அல்லாஹுடைய பேரருளால் முதல் 2, 3 இந்த 3 பரிசுகளில் 2 மற்றும் 3வது என்ற 2 முதன்மை பரிசுகளை நம்முடைய மதரசாவின் மாணவியர்கள் பெற்றார்கள். அது மாத்திரமில்லாமல் சிறப்பு பரிசுகளாக 15 பரிசுகளில் அடுத்த மதிப்பெண்ணாக வந்த சிறப்பு பரிசு 15 பரிசுகளில் நம்முடைய மாணவியர்கள் 9 பரிசுகளை பெற்று மொத்தம் 18 பரிசுகளில் 11 பரிசுகளை நம்முடைய மதரசா சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய மாணவியர்கள் பெற்றார்கள் என்பது நம்முடைய நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்ப்பதாகவும் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதற்குண்டான நல்வாய்ப்பை நல்கியதாகவும் அமைந்தது. அத்தோடு அரையாண்டு தேர்வுக்கு பின்னாலும் நம்முடைய ஆன்லைன் மாணவிகளுக்கான செமினார் வகுப்பு கடந்த ஜனவரி மாதம் 10 மற்றும் 11 ஆகிய 2 தேதிகளில் நடத்தப்பட்டது. அதுபோல ஒவ்வொரு வருடமும் நம்முடைய சுல்தானியா நிஸ்வானின் சார்பாக கடந்த 4 வருடங்களாக ஒவ்வொரு வருடமும் பொதுமக்களுக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முறைகளில் இன்றைக்கு செய்முறை பயிற்சி ப்ராஜெக்ட் மூலமாக நம்முடைய மார்க்கத்தை போய் சேர்க்கக்கூடிய ஒரு அழகான முறை இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறது. அப்ப அந்த அடிப்படையில் கடந்த 3 வருடங்களை தொடர்ந்து இந்த வருடமும் ஒவ்வொரு வருடமும் ஒரு தலைப்பு. முதல் வருடத்தில் ஹஜ்ஜுனுடைய கிரியைகள், 2வது வருடத்தில் ஃபிக்ஹ் மசாயில்கள், 3வது வருடத்தில் நவீன மசாயில்கள் எப்படி தலைப்பை கொண்டு இந்த வருடத்தில் குர்ஆன் ஹதீஸினுடைய ஊமைகள் என்ற தலைப்பில் குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஊமையாக சொல்லி இருக்கக்கூடிய வசனங்களை மாணவிகள் செய்முறையாக ப்ராஜெக்டாக செய்து வைத்தார்கள். அதுபோல ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய ஊமைகளையும் மாணவிகள் செய்முறையாக கிட்டத்தட்ட 53 ப்ராஜெக்டுகள் செய்யப்பட்டது. அந்த ப்ராஜெக்டுகள் நம்முடைய மாணவிகள் கடந்த 24/1/2026 நம்முடைய மதரசா வளாகத்திலும் அடுத்த ஒரு நாள் கழித்து 26/1/2026 ஜங்ஷனில் இயங்கக்கூடிய தாருசலாம் பள்ளிக்கூடத்திலும் வைத்து அது மிக சிறப்பான முறையில் நடாத்தப்பட்டது. அது மாத்திரமில்லாமல் நம்முடைய மதரசாவினுடைய மாணவியர்கள் ரமலானுடைய கலந்துரையாடல் மசாயில்களை கடந்த 14/2/2026 அன்று நடைபெற்றது. அந்த நிகழ்வுக்கு பின்னால் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய பட்டமளிப்பு விழாவோடு சேர்த்து நடத்தப்படக்கூடிய மக்தப் மதரசாவுடைய ஆண்டு விழா, இந்த வருடம் நம்முடைய மதரசாவுடைய பட்டமளிப்பு விழா இன்ஷா அல்லாஹ் இந்த வருடத்திலே இருந்து அடுத்த வருடங்களுக்கு மதரசாவினுடைய கல்வி ஆண்டை ரமலானுடைய விடுமுறை என்பதை மாற்றி அமைத்து இந்த ஏப்ரல் இறுதியில் வருடத்தை முடித்து அடுத்த ஏப்ரல் இறுதியில் வருடத்தை முடிப்பது என்று சென்ற வருடத்தின் தாலீம் கமிட்டியில் முடிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் சென்ற ரமலானுக்கு முன்னால் நம்முடைய மதரசாவினுடைய மக்தபு மதரசாவினுடைய ஆண்டு விழாவும் அந்த 14/2/2026 அன்று சிறப்பான முறையில் நடத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் இந்த வருடத்தின் ரமலானுடைய மாதத்தில் முழுமையாக கிட்டத்தட்ட நோன்பு 29வது நோன்பு வரை நம்முடைய மதரசாவினுடைய பாடம் நடைபெற்றது. பாடத்துடைய நேரம் காலை 9:30 இருந்து வழமையாக 4:30 என்பதை மாற்றி அமைத்து காலை 9:30 இருந்து 2 மணி வரை அவர்களுக்கு பாடமாக வகுக்கப்பட்டு எந்த பாடங்களும் அவர்களுக்கு தடைகள் இல்லாமல் மிக சிறப்பான முறையிலே நடாத்தப்பட்டது. அந்த ரமலானுடைய மாதத்தில் பிறை 17 பத்ர் ஷுஹதாக்களுடைய நன்னாளில் நம்முடைய மதரசாவினுடைய வளாகத்தில் மாணவியர்கள்
நம்முடைய மதரசாவிற்கு எல்லா வகையிலேயும் ஆக்கமும் ஊக்கமும் தரக்கூடிய நம்முடைய மதரசாவினுடைய நலம் விரும்பிகள் மஹல்லாவாசிகள் எல்லோரையும் ஒன்றிணைத்து இஃப்தார் நிகழ்ச்சி மற்றும் பத்ரு சுஹதாக்களுடைய நினைவு துஆ மஜ்லிஸ் நம்முடைய மதரசா வளாகத்தில் மிக சிறப்பான முறையிலே நடாத்தப்பெற்றது. அல்லாஹுடைய பேரருளால் கடந்த 4 வருடங்களாக மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு வருடத்திற்குண்டான உருது டிப்ளமோ, ஒரு வருடத்திற்கான அரபி டிப்ளமோ நடத்துவதற்குண்டான சென்டர் பொறுப்பை நம்முடைய மதரசா எடுத்திருக்கிறது. இதன் மூலமாக கடந்த 3 வருடங்களில் ஏராளமானோர் ஒரு வருடத்திற்கான மத்திய அரசாங்கத்திற்கான DUL டிப்ளமோ இன் உருது லாங்குவேஜ் என்பதை முடித்து அதற்குண்டான சான்றிதழை பெற்றிருக்கிறார்கள். இவ்வருடம் அதிலே நம்முடைய மதரசாவினுடைய நேரடி வகுப்பினுடைய மாணவிகள் ஆன்லைன் மாணவிகள் இணைந்து கிட்டத்தட்ட 36 மாணவிகளும், அது மாத்திரமில்லாமல் ஜங்ஷனில் இயங்கக்கூடிய அம்மாபாளையம் வார இறுதி மதரசாவினுடைய மாணவிகளும் இந்த தேர்வை எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்டதன் அடிப்படையில் நம்முடைய நிர்வாகம் அதற்கும் ஒத்துழைப்பு நல்கியது, அனுமதி வழங்கியது. அங்கிருந்தும் 17 மாணவிகள் டிப்ளமோ கோர்ஸை முடித்து இன்றைக்கு அதற்குண்டான சான்றிதழை பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹுடைய பேரருளால் நம்முடைய மதரசா சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் அரபிக் கல்லூரி ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் வரக்கூடிய திங்கட்கிழமை ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் அடுத்து மே 23ஆம் தேதி வரை இவ்வருடத்திற்கான கோடைகால தீனியாத் வகுப்பை நடத்துவதற்குண்டான திட்டமிடலையும் செய்திருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த மதரசா சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் அரபிக் கல்லூரியின் சார்பாக முன்னெடுக்கப்படக்கூடிய எல்லா விதமான கல்வி சேவைகளையும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த சமுதாயத்தினுடைய கல்வியின் நலன் சார்ந்து இங்கே உஸ்தாதுகளின் சார்பாக என்ன ஆலோசனைகளை முன்வைத்த போதும் அதற்கான என்ன பொருட்செலவுகள் இருக்கிறது என்று இருந்த போதும் நம்முடைய மதரசாவுடைய நிர்வாகத்தில் அந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கின்ற போது இது நாள் வரை ஒரு முறை கூட இதில் நிறைய செலவு இருக்கு ஹசரத், இது பிறகு பார்த்துக்கலாம் ஒரு முறையும் கூட சொன்னது கிடையாது. இந்த கல்வியினுடைய சேவைக்கு பணத்தை அவர்கள் முன்னிலைப்படுத்தாமல் சமுதாயத்தினுடைய கல்வியின் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்ற நன்னோக்கத்தை மிக சீரிய முறையில் சிறப்பான முறையில் அவர்கள் நடாத்தி தந்து கொண்டிருக்கிறார்கள். கருணையுள்ள ரப்புல் ஆலமீன் இந்த நிர்வாகத்தினர்களை பொருந்திக் கொள்வானாக, அவர்களுடைய இஹ்லாஸை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹு தஆலா இங்கே இருப்பதை போன்று நிர்வாகமும் ஆசிரியர் பெருமக்களும் மாணவிகளும் ஒன்றிணைந்து களப்பணி ஆற்றி இன்னும் பல்லாண்டு காலம் இந்த மதரசாவுடைய ஸ்தாபகர் கண்ணியத்திற்குரிய சுல்தான் ஹாஜியார் அவர்களுடைய இஹ்லாஸான நன்னியத்தின் வெளிப்பாடாய் கியாமத் நாள் வரை எந்த விதமான தங்கு தடைகளும் இல்லாமல் சிறப்பான முறையில் அல்லாஹு தஆலா இந்த மதரசாவை இயங்குவதற்கும் அதற்குண்டான சாதகமான எல்லா விதமான சூழல்களையும் அல்லாஹு தஆலா இலகுவாக்கி தந்து நல்லொரு புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.